அந்த ஸ்வாட். ஆனா இது நமக்கு பத்தாது. சென்சே, நீங்க ஏன் வந்தீங்க? இரு. ஓ, இதான் விஷயமா? அவன் கத்தி இவ்வளோ பெருசாக இருக்க காரணம் எனிமியை வேகமாக அட்டாக் பண்ணணும்னு இல்லை. எனிமி உடம்புல ஒரு சின்ன காயம் ஏற்படுத்தினா கூட போதும், அதை லிக் பண்ணி அந்த சர்க்கிளில் நிற்கிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறானோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. இப்படியே சென்சேவை டான்ஸரை வச்சு மூச்சவங்க வச்சு சாவடிக்க போகிறான். ஓ, அப்போ இதுதான் பிளானா? நருட்டோவையும் சிக்கமாரிவையும் பார்த்தா அவன் என்ன ஜுட்ஸு யூஸ் பண்ணுறாங்க அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆமா, கக்காசி சென்சே எதுக்கு லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? இந்த தற்கூரி கண்டுபிடிச்சிருப்பான்னு நினச்சது என் தப்பு தான். இப்போ சென்சே எப்படி காப்பாற்றுன்னு தெரியலையே. வெயிட், அவன் ஏன் சர்க்கிள் நின்றுட்டு இதெல்லாம் பண்ணுறான்? ஆரம்பத்திலே கக்கா சென்சோட பிளட் எடுத்து அந்த சர்க்கிளில் நின்னதுக்கப்புறம் தான் இவன் பண்ண மாதிரியே அவர் பண்ணார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் இந்த சர்க்கிளில் நின்னாதான் அவனால் அந்த ஜூட்ஸுவை யூஸ் பண்ண முடியுது. அப்போ அந்த சர்க்கிளை விட்டு அவனை வெளியே கொண்டு வந்துட்டா இந்த ஜூட்ஸு வேலை செய்யாது. அப்போ நம்மளால தான் கக்கா சென்சோவை காப்பாற்ற முடியும். எஸ், இதை ஃபஸ்ட்டு சாசுகேக்கும் நருட்டோக்கும் தெரியப்படுத்தணும். சாசுகே, நருட்டோ, அதான் விஷயமா? எல்லாரும் என்னை விட பலசாலியாக இருக்காங்க, நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்? பாய்ஸ் ரெடியா இருங்க, உன்னை அடிச்சு துவைச்சு ரிங்க விட்டு வெளியே தூக்கி எறியலாம். வாங்க பாய்ஸ். இவன் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா? 2 நாளாக சண்டை போட்டு இவனை இந்த ரிங்க விட்டு வெளியே வரைக்க முடியல. 2 நாள் இல்லை, 2 வருஷமே ஆனாலும் என்னை எதுவும் பண்ண முடியாது. விளையாண்டது போதும்னு நினைக்கிறேன். இந்த பசங்க அவனை ஜெயிச்சிருவான்னு நினச்சது என் தப்பு தான். நம்மளே களத்தில் இறங்க வேண்டியதுதான். அதானே பார்த்தேன் கக்காசி எப்போ இவ்வளோ வீக்கானான்னு. அப்போ 2 நாளா உன்னோட சேடோ கிளானை வச்சு தான் விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க. அப்படிதானே கக்காசி? கக்காசி இங்க இருக்காருனா அப்ப இது சிடோரி இடான். சென்சே, அப்போ 2 நாளாக இங்கே டான்ஸ் ஆனது உங்கள் ஷேடோ கிளான் தானா? ஆமாம் பசங்களா, 2 நாளாக இங்கே ஆடிட்டு இருந்தது என்னோட ஷேடோ க்ளோன் தான். நீங்களே இந்த ஹிடானை சமாளிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் 2 நாள் நீங்கள் இழுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் நானே இறங்கிட்டேன். சிக்கமோரு, சென்சே சரியான ஆள். 2 நாளாக நம்ம அடித்து அவனை டயர்டாக்கி வைப்போமா? அவர் வந்து ஒரே சிடோரி போட்டு ஃபைனல் டச் கொடுப்பாரா? நம்மளால் 2 நாள் சண்டை போட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் சென்சாய் ஒரு சிடோரியில் அவனை முடிச்சிட்டாரு. நம்மளை விட எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன் பசங்களா, உங்களால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுன்றது செக் பண்ணுறதுக்காக தான் நான் இறங்காமல் இருந்தேன். ஆனால் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும்னு தோணலை. சென்சே, வயசில் மூத்தவர்னு பார்க்குறேன், இல்லைன்னா அசிங்கமாக கேட்பேன். ஏய் ஹிடான், இந்திரிப்பா, இந்திரி. ஏய், என் கிளைண்ட் எங்க? அவரும் வாயிலேயே அவரு வாயில குத்திட்டாரு. குப்பரை போட்டு குனிய வச்சு கும்மிட்டாரு. 2 பேரும் நெருக்கமா இருந்தீங்களா?
அவன் நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்னை அடிச்சு போட்டு போயிட்டான்டா. நானே வீட்டுக்கு கிளம்புனாரு தான் இருந்தேன். சரி நீங்க வந்துட்டீங்களேன்னு உங்ககிட்ட பேச்ச போட்டு ஸ்க்ரோல வாங்கலான்னு பார்த்தா 2 நாளா என் கூட ஓடியாண்டு இருக்கிறீங்க. போங்கடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஒரு கிளைண்ட்டு கூட அவன் அடித்து தப்பிச்சிட்டானா? நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்? எல்லாரும் என்னை விட ஏன் பலசாலியாக இருக்காங்க? ஏய் முர்ரா, நானே அங்கே போனால் என்ன அளவில் போதோ பயந்துக்கிட்டு இருக்கேன். சென்சி இப்போ என்ன பண்ணுறது? தெரில, வா பார்த்துக்கலாம் வா. என்னப்பா கக்காசி, மறு வீட்டு விருந்தெல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன சார்? செய் சிரிக்கிற நீ, வெக்கமா இல்லை? அந்த கிளைண்ட் என்னைய பார்த்து என்ன தொழில் பண்ணுறேன்னு கேட்குறான். உன்ட்ட நான் அப்படி கேட்க முடியுமா? சே, மேக்கப் கொடுக்குற மாதிரி கேட்குறான்டா. தீபாவளி பொங்கல்னா போனஸ் வேணும், ட்ரெஸ் வேணும், ஜட்டி வேணும்னு கேட்க தெரியல. அதே மாதிரி ஒரு மிஷின் கொடுத்தா ஒழுங்காக முடிக்க தெரியாது. ஏன்டா அப்படி இம்சை பண்ணுறீங்க? யார் தலை சூடாக இருக்கோ அவன் தான் பாம்பு போட்டான். ஏய் இவன் தான் சென்சாய். என்ன பண்ணுறீங்க? இல்லை உக்காக நருட்டோ பாம்பு போட்டான், அதான் கக்கா சென்சை கண்டுபிடிச்சிட்டாரு. மல்டி டேலண்ட் பர்சன். கையால family total damage, mame.